Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரஹீக். இந்த ரஹீக்கில் அர்காமின் இல்லத்தின் அழைப்பு பணியை பற்றி இப்போ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சபாமலிக்கு கீழே இருக்குது. அந்த அநியாயக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு கண் பார்வைகளுக்கு இந்த வீடு தூரமாகவே இருந்துச்சு. இந்த வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வீடு. இந்த வீட்டில் முஸ்லீம்களை குர்ஆன் ஓதுறதும் சரி, மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதும் சரி, இஸ்லாத்துலேருந்து யாராவது மாறினாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த வீட்டில் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் செய்வாங்க. இந்த வீடு அநியாயக்காரர்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால தான் முஸ்லீம்கள் ஓரளவுக்கு என்னவாக இருந்தாங்க, நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தாங்க. முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இணை வைப்பவர்கள் அதாவது அநியாயக்காரர்களுக்கு அவங்க கண்ணில் பட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த கற்றுக் கொடுத்ததை வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, தடுத்துப்பாங்க. இரு கூட்டத்தார்களுக்கு கைகலப்பு நிகழ்ந்த அந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரகசியமாகவும் தோழர்களோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழுது வந்திருக்காங்க. அப்போ ஒரு தடவை அந்த கூட்டத்தில் ஒருத்தவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குரேஷியர் நிராகரித்தவர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஏசி அவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, சண்டையிடுறாங்க. அந்த சண்டையில் ஒருத்தவர் இறந்தும் போகிறாங்க. அவர் தான் இப்னு அபி வக்காஸ் ரலி அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. அப்போது இஸ்லாத்திலே நம்ம இஸ்லாமுக்காக முதல் கொலை எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இவ்வாறு கைகலப்பு நம்ம தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த முஸ்லீம்கள் யாருமே இல்லாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. ரகசியமான விஷயமாக இது செயல்பட்டதுனால தான் நபி தோழர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே எத்தி வைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணல, எதுக்குமே அஞ்சலை. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நேர்மையான முறையில் மார்க்க விஷயத்தில் எத்தி வச்சுட்டு தான் இருந்தாங்க. இதை பற்றி தான் நம்ம அர்காமின் இல்லத்திய பணியை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஹபாஷாவின் அடக்கலம். நபித்துவத்தில் 4ஆம் ஆண்டில் நடு திசையில் இறுதியில் முஸ்லீம்கள் மீது நிராகரித்தவர்களை ரொம்பவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அதிகமாக துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது 5ஆம் ஆண்டில் அந்த நடு திசையில் சோதனையான ஒரு மலையாக உருவாக்க நிலையில் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காகவே அல்லாஹ்வுடைய பூமியில் நெருக்கக்கூடியதாகவும் இல்லை. இதனாலேயே ஹிஜ்ரத் வழியில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்குறோம். இந்த அத்தியாயத்தில் ஜுமாஅல் உல் 10வது வசனத்தில் இறங்கியிருக்கு. இன்மையிலும் நன்மை செய்தவர்களுக்கு மறுமையும் நன்மைதான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி மிக விசாலமானது. நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் கூலி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது என்று இந்த குர்ஆன் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஹபாஷாவின் மன்னராக இருந்த அஸ்மாஹா நஜீஷ் ங்கிறவங்க இருந்தாங்க. அவர் அநியாயம் இருக்காதவர்களாகவும் இருந்தாங்க. இதெல்லாம் தெரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாடுக்கு செல்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரி செல்றதுக்காகவே புறப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையின்படி நபித்தோழர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழுவினராக முதல்வராக என்ன பண்ணுறாங்க, ஹபஷாவிற்கு நாடுக்கு போகிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, குரேஷியர்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, செல்கிறாங்க. இரவில் நடுதிசையில் புறப்படுறாங்க. ஜுவைஆ துறைமுகத்தின் அடையிறாங்க. வியாபார கப்பலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போது இதெல்லாம் கவனித்த குரேஷியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க. அதற்குள்ளே முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வியாபார கப்பலில் ஏறி ஹபஷாவின் நாடுக்கு புறப்பட்டாங்க. இதை பார்த்த குரேஷியர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஏமாற்றிட்டாங்க. நாடு துரத்தில் சென்ற அந்த குழுவினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, 12 ஆண்களும் 4 பெண்களுமாக இருந்தாங்க. அதில் தலைவராக யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, உஸ்மான் இப்னு அபாபன் ரலி அவர்கள் இருந்தாங்க. இந்த பயணத்தில் மனைவியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ருகையாவும் இதில் உடனாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் சொன்ன இந்த இடத்துல நபி இப்ராஹிம் சரி, நபி லூத் அவர்களும் சரி, அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த முதல் குடும்பம் இதுதான் அப்படிங்கிறத யார் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள்கிட்ட அந்த அந்த நாடுக்கு செல்லக்கூடிய அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் ஆண்டில் ரஜபு மாதத்தில் நடைபெறுது. இணை வைப்பவர்கள் சிரம்பணிந்தர்
அந்த ஆண்டில் ரமலான் மாதமாக ஒரு இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து புனித பள்ளிவாசலுக்கு வந்து செல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய குறைஷியர்கள் தலைவராக கொண்ட என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு அந்த ஒரு அத்தியாயத்தை ஓதுறாங்க. அந்த அத்தியாயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நஜமை அந்த சூறாவை வந்து என்ன பண்ணுறாங்க ஓதுறாங்க. இதை ஓதும் போது நிராகரித்தவர்களில் ஒருத்தருக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த குரானை ஓதுறது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, உங்களுடைய வீணான செய்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈடுபடுங்க. அவங்க சொன்ன அந்த குரான் வசனத்தில் யாருமே என்ன பண்ணிக்காதீங்க, காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஒருத்தருக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனாலுமே அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை திடீர்னு ஓதும் போது அந்த இனிமையான இறை வசனத்தை அவரோட காதுகளுக்குள்ளே என்ன ஆகுது, போகக்கூடியதாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்களுக்குள்ளே போக வைக்கிறான். ஆனால் அந்த இனிமையான அந்த வசனத்தை கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே சிரம்பணிகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற இந்த விஷயத்த என்ன பண்ணுறாங்க, அந்த வசனத்து மூலயமா சொல்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க சிரமடைகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நிராகரித்தவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சிரமடைகிறாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய மகிமை இதில் எவ்வளோ இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு வந்து பெருமை அடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே, எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலுமே அந்த வசனத்தை கேட்டவுடனே என்ன ஆயிட்டாங்க, மெய்மருந்து அந்த இடத்துல வந்து சிரமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த வசனத்தெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து சுஜூதில் வந்து விழுகிறாங்க. ஆனால் இதில் வந்து யாரெல்லாம் வந்து அந்த விஷயத்தில் கலந்துக்காதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கலந்துக்காதவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. என்னன்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ஓதுன அந்த வசனத்தை எல்லாத்தையுமே வந்து என்னது, ஒரு கதை தான், அவங்க அந்த மாதிரி சிறப்பணிக்க சொன்னதுனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே நாங்கள் செஞ்சோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, இவங்க சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க, இவங்க சிறப்பறிய சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், சுஜூதில் விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே வந்து இந்த ஒரு கட்டுக்கதையை வந்து உண்டாக்குறாங்க அந்த நிராகரித்தவர்கள். அடுத்த இடம் வந்து முஹாஜிர்கள் திரும்புதல். இதை வந்து இணை வைப்பர்கள் வந்து சுஜூது செய்த அந்த விஷயத்தை ஹபஷாவில் இருந்து முஸ்லீம்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, குறைஷியர்கள் மூலமாக வந்து முஸ்லீம் ஆயிட்டாங்கங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தகவல் வந்து தெரியுது. இதை தெரிஞ்ச உடனே அதே ஆண்டில் ஷவ்வல் மாதத்தில் அந்த முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்காவிற்கு திரும்புகிறாங்க. மக்காவிற்கு சென்று அந்த உண்மை நிலவரம் தெரிஞ்சதுக்கப்புறமே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீமாக மாறுறாங்க. சில பேர் வந்து அந்த ஹபஷாவிற்கு நாடுக்கே என்ன பண்ணுறாங்க, திரும்புகிறாங்க. சில பேர் வந்து தெரியாமலே மக்காவிற்கு வந்து செல்கிறாங்க. சில குறைஷியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பாக மக்காவிற்குள்ளேயே வந்து நுழையிறாங்க. மெல்ல மெல்ல குறைஷியர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை வந்து கடுமையான வேதனையை வந்து தர்றாங்க. இதில் இந்த நெருக்கமானவர்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் நம்ம வந்து ஹபஷாவி ஹிஜ்ரத்து வந்து செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தோழர்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து 2வது ஹிஜ்ரத்து. இந்த ஹிஜ்ரத்தில் வந்து செல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள் அவர்கள்ட்ட என்னவாக இருந்துச்சுன்னா மிக சிரமமாகவே இருந்துச்சு. இந்த பயணத்தில் தான் குறைஷிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த திட்டத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தீவிரமாக முயற்சி இறங்குறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த பயணத்தை வந்து சாதகமாக மாற்றுறான். நிராகரித்தோடைய திட்டத்தை வந்து என்ன பண்ணுறான், அல்லாஹ் வந்து தடுத்துடுறான். அந்த பயணத்தில் தூதுப்படுத்த ஹபஷாவின் மன்னர் வந்து நஜீஷாவர் தான் என்ன பண்ணுறாங்க, அடையிறாங்க. இதில் வந்து எப்படின்னா 83 ஆண்களும் 18 இல்லை 19 பெண்களுமே என்ன பண்ணுறாங்க, ஹபஷாவுக்கு வந்து செல்கிறாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அம்மார் ரலியை பயணத்தில் வந்து செல்லலை. ஆனால் ஆண்களில் 82 நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க என்று இந்த நம்ம ரஹீக் பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.